crying little. பிகினர்ஸ் எப்படி ஐலைனர் போட பழகுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கு. நம்ம ஃபேஸ்லேயே ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து நம்ம கண்ணு தான். ப்ரைடல் மேக்கப்பாக இருந்தாலும் சரி, நார்மல் மேக்கப்பாக இருந்தாலும் சரி, டைம் எடுத்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒர்க் வந்து கண்ணுக்கு தான். ஐலைனர், ஐஷேடோ, மஸ்காரா, காஜல், ஐலேஷ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் ஒரு விஷயமான ஐலைனர் போடுறத பற்றி தான் இந்த வீடியோ. ஐலைனர் ப்ரஷ் வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐஸை வந்து எப்பவுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐலைனர் போடவே கூடாது. ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு தான் போடணும். அப்போ தான் நம்ம ஐஸ்க்கு எந்த ஷேப் செட் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். ஐ லிட்லேருந்து தான் போடணும். ஸ்டார்டிங்கில் எப்போவுமே அந்த லைனில் குட்டி குட்டியாக ட்ராப் பண்ணணும். எடுத்தோடனே ப்ராடாக போடக்கூடாது. லைன்ஸ் வந்து குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு முடித்து அடிக்கடி செக் பண்ணணும். நான் வந்து என்னோடய மிரர் கீழே இருக்கிறதுனால கீழே பார்த்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு போடும்போது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்த மாதிரி தான் போடணும். இதில் ஒரு டிப் என்னென்னு பார்த்தா, நம்மளோட ஐப்ரோஸை வந்து அப்வர்டில் தூக்குன மாதிரி பண்ணோன்னா நம்மளோட ஐஸோட அந்த ஸ்கின் வந்து நல்லா தெரியும். ஸோ போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஐப்ரோஸை தூக்குன மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக மிரரை பார்த்து ஐலைனர் போடும்போது நல்ல ஷேப்பும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு விங்ஸுக்கு என்ன டிப்னு பார்த்தா, விங்ஸ் போடுறது வந்து நம்மளோட ஐப்ரோவோட அந்த எண்டிங், ஐப்ரோ முடிகிற இடத்த பார்த்த மாதிரி நம்மளோட விங்ஸ் வந்து இருக்கணும். அப்படி போட்டோன்னா நம்மளுக்கு ஷேப்பும் நல்லா தெரியும். ஐப்ரோ பார்த்த மாதிரி இருக்கணும். ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிறதுக்கு லோக்கல் கடைகளில் கிடைக்கிற பிராண்ட்ஸே வாங்கி யூஸ் பண்ணலாம். வாட்டர் ப்ரூஃப், ஸ்மட்ச் ப்ரூஃப் வந்து சீக்கிரம் அழியாது. நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் அதை வந்து பட்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து லோக்கல் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட். இப்போ வந்து நான் லோவர் லேஷ் லைனில் போடுறேன். வாட்டர் லைனில் போடல, லேஷ் லைனுக்கு கீழே தான் ட்ராப் பண்ணுறேன். மேலே போட்ட மாதிரியே தான் குட்டி குட்டியாக ட்ராப் பண்ணுறேன். எடுத்ததுமே போல்டாக இல்லாமல் ப்ரஷ்ஷு ஷார்ப்பாக வச்சு நான் குட்டி குட்டி லைன்ஸாக போட்டு கடைசியில் அதை ஜாயின் பண்ணிட்டேன். நம்மளோட இன்னர் கார்னரை வந்து ஜாயின் பண்ணுறது ஈஸி தான். சில பேர் ஸ்கின்னை இழுத்து பிடிச்ச மாதிரி போடுவாங்க. அப்படியெல்லாம் போட தேவையில்லை. அப்படி போட்டால் நம்மளோட ஸ்கின் அந்த விட்டதுக்கப்புறம் அது ஷேப் மாறிடும். ஸோ நார்மலாக நம்ம ஐஸை வச்சுட்டே அந்த ஜாயின் பண்ணால் மட்டும் போதும். இது வந்து டபுள் அப் விங்ஸு. இந்த மாதிரி வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஐலைனர்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். இதில் ஒரு பெஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தா, நம்ம காஜல் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஐலைனர் யூஸ் பண்ணோன்னா அந்த ஐலைனர் நல்லா போல்டாக தெரியும், திக்காக தெரியும். ஸோ காஜல் யூஸ் பண்ணிவிட்டோம், அதுக்கப்புறம் ஐலைனர் அது மேலேயும் அப்ளை பண்ணலாம். காஜல் மட்டும் போட்டாலுமே அது ஸ்மட்ஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு மேலே பவுடர்ஸ் வச்சு செட் பண்ணிட்டாலும் காஜல் வந்து கீழே இறங்காது, அழியாமல் இருக்கும். நான் இன்னொரு ஐஸ்க்கும் அதே மாதிரி தான் போடுறேன். ஸ்டார்டிங்கில் குட்டி குட்டியாக போட்டு கடைசியில் இது கொஞ்சம் ப்ராடாக போட்டிருக்கேன். அந்த கண்ணுக்கு வந்து லைட்டாக போட்டேன், இதுக்கு வந்து டார்க்காக போட்டிருக்கேன். இந்த ஐஸ்க்கு வந்து நான் ஷார்ப்பான எட்ஜஸ் கொடுக்கல. ஏன்னா இது வந்து போல்டாக போடுறதுனால விங்ஸும் கொடுக்கல. நான் கீழேயும் ட்ராப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் ஷார்ப் பண்ணுவேன். ஸோ நார்மலாக போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் வாட்டர் லைனில் போட போகிறேன். வாட்டர் லைனில் போடுறதுக்கு பெஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்க ஹேண்டில் ப்ரஷ்ஷை ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுலையே ரிங் ஃபிங்கரை வச்சு லைட்டாக நம்ம ஸ்கின் இழுத்து பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு அதே ஹேண்ட்லேயே ட்ராப் பண்ணோன்னா ஈஸியாக ட்ராப் பண்ணிடலாம். நம்ம ஸ்கின்னும் கீழே இழுத்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட ஐஸ்குள்ளேயும் படாது. நான் இப்போ வாட்டர் லைனில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் லேஷ் லைனுக்கு கீழே வந்து ட்ராப் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி தான். ஆனால் வந்து நான் வந்து போல்டாக போடுறேன். அது வந்து லைட்டாக போட்டேன், இது வந்து போல்டாக போட்டிருக்கேன். இதுவும் ஸ்டார்டிங் அதே மாதிரி ஜாயின் பண்ணணும். நான் போல்டாக போட்டு முடித்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணிடுவேன். ஸோ இப்போது மேலேயும் கீழேயும் ரெண்டையும் ஜாயின் பண்ணுற இடத்த வந்து நல்லா ஷார்ப் பண்ணுறேன்.
இந்த ஐலைனர் வந்து போல்டு ஐலைனர். கிளாசிக்கல் டான்சர்ஸ் வந்து இந்த மாதிரி போல்டான ஐலைனர்ஸ் தான் போடுவாங்க. சாரீஸ்க்கும் இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும்.